நீங்க இப்போ சொன்னீங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிதான். சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யார் சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு போ, பயிரிடு, பனை மரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஊர் அப்படின்னு போனால் ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலா? அங்கே போனாலே என்ன கேள்வி, உன்னெல்லாம் உங்கள் அப்பா படிக்க வைக்கிறானா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இப்படிங்கிறதானே என் கேள்வி. ஊருன்னு போனால் நீங்கள் அடிக்கடி அம்பேத்கரை கோட் பண்ணிக்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே இதுதான். பட்டிக்காட்டில் தான் ஜாதி இருக்குது, இதனால தான் நாங்கள் நகர்ப்புறத்துக்கு ஓடிறோம் அப்படின்னு. ஊர் நாட்டில் இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்கக்கூடாது, இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ற இந்த பாகுபாடை விட நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பாட்டில் விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்குறத நாங்கள் மேம்போக்காக தான் நினைக்கிறோம், பெருமையாக தான் நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்க சொல்றீங்க தமிழை வந்து சொல்றீங்க. இல்ல இது நான் கேக்குறது என்னன்னா, இதுதானே ஊர்ல இருக்கு. நீங்க எல்லாம் நானும் தான் ஊருக்கு போறேன், கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன். நீங்க எல்லாம் அந்த குடிமை பணிக்கு வந்து நாட்டை சிறுத்த பெரிய குடிமை பணிக்கு இல்லைங்க, ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிறேன். அதுக்கு ஊரை விட்டு போறதல்ல, வேளாண்மை விட்டு வெளியேறதல்ல. ஆடு மாடுங்கிறவன் இங்க இருந்து கோனார் மட்டும்தான் எங்க ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கானா? வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செய்யுதா? அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? நீ என்ன படிக்க? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே. எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும். நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை இழிவா பேசுற? நிலம் இல்ல, நீ ஏன் அந்த நிலத்துல வேலை செய்யறவன் இழிவா பேசுற? ஆடு மாடு போய் சொல்ற, வேளாண்மை செஞ்சுறங்கிற, சாப்பிடாத. நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட